காஞ்சிபுரம் காந்தி சாலை அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்க ஆலோசனை கூட்டம் சங்க தசரத சா தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாநகராட்சி காந்தி சாலை தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்க ஆலோசனை கூட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்புடன் இணைந்து தலைவர் தி வி தசரத சா தலைமையில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றன. இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக விஷ்ணு காஞ்சி காவல் நிலைய ஆய்வாளர் சங்கர சுப்பிரமணியன், நகர திட்டமிடல் அதிகாரி குணசேகரன், நெடுஞ்சாலைத்துறை வருவாய் ஆய்வாளர் தேவராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காந்தி சாலையில் உள்ள அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்கம் உறுப்பினர்கள் மத்தியில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் போக்குவரத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்தின் விதிகளை மீறி வைக்கப்பட்டுள்ள விளம்பர பேரிகார்டுகளை அகற்றவும், வேகமாக செல்லும் வாகனங்களுக்கு வேகத்தடை அமைக்கும் மேலும் தீர்மானங்களில் குறிப்பிட்டுள்ள அனைத்து ஆலோசனைகளும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடமும் மனுக்களாக வழங்கினர். இதனைத் தொடர்ந்து காந்தி சாலையில் அமைந்துள்ள வியாபார உரிமையாளர்களிடம் ஏற்படும் வாகன போக்குவரத்து குறித்து, அதற்கு மாற்று இடங்கள் தேர்வு செய்வது குறித்தும் விரிவான விளக்கங்கள் அளித்து அரசு அலுவலர்கள் சார்பில் காவல்துறை, மாநகராட்சி, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர். இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் காந்தி சாலை அனைத்து வியாபாரிகள் முன்னேற்ற சங்க செயலாளர் SKBP கோபிநாத், பொருளாளர் சீனிவாசன், KUS சோமசுந்தரம், ஜலால் சில்ஸ் உரிமையாளர் ஜலால்பாய், பச்சையப்பன் சில்ஸ் உரிமையாளர் பிரபு பச்சையப்பன், விஜய் சில்ஸ் மணி, தமிழ்நாடு சாலையோர வியாபாரிகள் நல சங்க தலைவர் KN மூர்த்தி, உதவி ஆய்வாளர் அருள், போக்குவரத்து உதவி ஆய்வாளர் சுரேஷ், கேபிள் டிவி நரசிம்மன், VM ஃபேப்ரிக் உரிமையாளர் அசோக், லிங்குசா சில்க்ஸ் உரிமையாளர் லிங்குசா, RR ஜங்ஷன் உரிமையாளர் ராமு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தீர்மானிக்கப்பட்டுள்ள மனுக்கள், அந்த கோரிக்கைகள் காவல்துறை உங்கள் சார்பாக ஒப்படைக்கப்படும். அதுல என்னென்ன தீர்மானங்கள் இப்ப படிக்கிற எல்லாரும் தெரிஞ்சுங்க. விஷ்ணு காந்தி காவல் நிலையம் தாலுகா அலுவலகத்தில் செயல்படுவதால் காந்தி சாலை காமராஜ் சிலை அருகில் உள்ள நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தீர்மானிக்கப்பட்டது. அதாவது பிளாஸ்டிக் அங்க மட்டும்தான் இருக்கும், கடை விளம்பரப்பட்ட அந்த பேரிகார்டு எதுவுமே இருக்கக்கூடாது தீர்மானம். காந்தி சாலையில் கேரளியில் இருந்து ICS பகுதி 4 சக்கர வாகனங்கள் செல்ல அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சொல்லிட்டு போறோம். காஞ்சிபுரம் காந்தி சாலையில் அரசியல் கூட்டங்கள் நடத்த அனுமதி அளிக்கப்படாது என தீர்மானிக்கப்பட்டது. காந்தி சாலையிலிருந்து ரயில் ரோடு செல்வதற்கு இடைநிலையாக இருக்கும் காமராஜ் சிலை அருகில் நிறைய பேரிகார்டு போட வச்சிருக்காங்க. அது எந்த ஆட்டோவோ காரோ எதுவும் போக முடியல. நிறைய படம் தான் அதை கட்டுறோம். 10 நாள் கழிச்சு 5 நாள் கழிச்சு கட்டுறேன். அந்த அவகாசம் கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் காஞ்சிபுரம் மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் எடுக்கப்படும் குப்பைகள் காந்தி சாலை வழியாக செல்லலாம். குப்பைகள் காற்றில் பறக்காத வகையில் தார்பாய்கள் அமைத்து எடுத்து செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது. அது மட்டும் இங்க இறைவன் சார் இருந்தார் டிசிகலா இருக்கும்போது அவர் தான் இந்த ஆர்டர் ஃபர்ஸ்ட் போனார். தமிழ்நாட்டிலே காஞ்சிபுரம் மாவட்டம் தான் போனாரு. அது யாரும் ஒபே பண்றதில்ல. தயவுசெய்து அந்த குப்பைகள் எடுத்து போறதுக்கு நீங்க தார்பாய் அது மேல கொஞ்சம் நடவடிக்கை எடுக்க பார்த்து சங்க கூட்டத்திற்கு வருகை தந்த காவல்துறை அதிகாரி, முனிசிபல் அதிகாரி, PWD அதிகாரி மற்றும் இந்த சங்கத்துடைய செயலாளர், தலைவர் மற்றும் பொருளாளர், சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.